ஒரு அழகான காட்டுல ஒரு பிரவுன் கலர் மான் இருந்தது. அது பேர் லீமா. எப்பவும் அமைதியா, யாருக்கும் தொல்லை இல்லாம ஃபுல் மேய்ந்துகிட்டு இருப்பா. லீமா மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டா, அமைதியா இருந்தாதான் வாழ்க்கை சேஃப்டி. அதே காட்டுல இன்னொரு வெள்ளை மான் ரிஷி அவன் பேர். ஆனா இந்த ரிஷி ரொம்ப சீக்கிரம் கோவம் பிடிச்சுக்குவான். என்னை யாரும் மதிக்கல, என் கோபத்தால தான் எல்லாருக்கும் தெரியணும் நான் யாருன்னு சொல்லிக்கிட்டு புதர்களை மிதிச்சு கோவமா ஓடிக்கிட்டு இருந்தான். அப்போ மரத்துல உட்கார்ந்திருந்த மூத்த ஆந்தை சொன்னது, டே ரிஷி, கோபம் கண்ண மூடிடும். அப்புறம் நீ நேரா ஆபத்துக்குள்ள போயிருவ. ஆனா ரிஷி கேட்கல. எனக்கு லெக்சர் வேண்டாம்னு சொல்லிட்டு கோபத்தோட ஓடி போயிட்டான். கோபத்துல ஓடின வேகத்துல பறவைகளை விரட்டினான். மற்ற மான்களையும் பயமுறுத்தினான். லீமா பார்த்துட்டு மனசுக்குள்ள சொன்னா, இவன் கோவம்தான் இவனை கெடுக்கப் போகுது. அடுத்த நொடி ரிஷி ஓடிக்கிட்டே இருந்தப்போ வேட்டைக்காரன் வச்ச கண்ணில கால்சிக்கிடுச்சு. ஆ, வலிக்குது, ஹெல்ப், யாராவதுன்னு கத்தினான் வேலு. லீமா ஓடி வந்து சொன்னா, ரிஷி, உன் கோபம்தான் உன்னை இப்படி சிக்க வச்சுது. ரிஷி கண்ணீரோட, இப்பதான் புரியுது லீமா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னான். அப்போ மூத்த ஆந்தை வழிகாட்ட மான்கள் எல்லாம் சேர்ந்து கண்ணிய கழத்தினாங்க. ஆந்தை சொன்னது, பொறுமை இருந்தாதான் உயிர் தப்பும். அப்புறம் ரிஷி மாறிட்டான். இப்போ அவன் கோபம் இல்லாம லீமாவோட சேர்ந்து அமைதியா புல் மேய்கிறான். கதை முடிவு என்னன்னா, கோவம் பட்டா வாழ்க்கையே ஆபத்து. அமைதியா இருந்தாதான் எல்லாமே நல்லதுங்க.